Taste the Daily. டெல்லி முதலமைச்சரை சிறையில் அடைக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு பல ஆயிரம் கோடி இன்கம் டேக்ஸ்ல நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஒரு தில்லோட இருக்கவங்க செய்யற செயலா இதெல்லாம்? ஏங்க, ஒண்ணு உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, நீங்க குறைக்கிறீங்க. இல்ல அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு, உங்களால குறைக்க முடியல. குறைக்கும் போது மட்டும் நீங்க தான், ஏற்றும் போதெல்லாம் அவங்க தான். ஐடி, இடி, சிபிஐ இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் தொடரப்பட்டிருக்கு இந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில். 25 எதிர்கட்சி தலைவர்கள் 25 பேரும் அவங்க கட்சியை விட்டுட்டு போய் பாஜகவில் இணைந்துட்டாங்க. இணைந்த பிறகு என்ன தெரியுமா, அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் அப்படியே ஆவியாகி மாறி எங்கேயோ போய்விட்டது. ஒருத்தர் மேல கூட நடவடிக்கை எடுக்கல. ஒரு தவறான ஒரு ஆளுநரை இங்க அனுப்பி எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே நாட்டு உட்கார்ந்து அளவுக்கு வச்சிருக்காங்க. சுமார் 8 ஆண்டுகளாக நான் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். பல புதிய திட்டங்களை அறிமுகம் செய்திருக்கிறேன். 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஒரு அறிக்கை, நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்ற அறிக்கை. அதே போல் தொகுதி முழுவதிலும் 28 இடங்களில் புகார் பெட்டி வைத்து அதில் வர்ற புகார்களுக்கு தீர்வு காணுது. அது இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஒரு சேவை மையம் வைத்து அது இந்த முறை அரசாங்கத்தோடைய சேவை மையமாக்கி அந்த மூலமாக உங்களுக்கு என்னென்ன பணியில் உதவ முடியும் என்ற அடிப்படையில் இதையெல்லாம் செய்வது ஒரு சாதாரண காரணமோ விஷயமோ இல்லை. மக்களுக்கு பணி செய்யணும் என்று வந்தோமே தவிர அரசாங்கம் மிகவும் பாலடைந்து போய் நிதிநிலை மிகவும் பாதாளத்தில் இருந்த சூழ்நிலையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். அது இல்லாமல் 2வது கொரோனா அலை மிக தீவிரமாக அன்றைக்கு பரவி கொண்டிருந்தது. அதையெல்லாம் தாண்டி இந்த அளவுக்கு மக்களுக்கு நலன் சேர்க்கும் வகையில் நாங்கள் செயல்பட்டு முடிஞ்சது என்றால் அது முதலமைச்சர் அமைச்சரின் வழிகாட்டுதல், எங்களுடைய மனித நேயம், எங்களுடைய செயல்திறன். இதுதான் அரசியல்வாதிக்கு அழகு, அடையாளம். ஆனால் ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு சுமார் 10 ஆண்டுகள் ஒரே கட்சி நடத்தி கொண்டிருக்கு. இந்த 10 ஆண்டுகளில் இவர்களுடைய சாதனைகள் என்னென்ன, மக்களிடமிருந்து எந்தெந்த வகையில் வரி பணத்தை கொள்ளையடிக்க முடியுமோ, குறிப்பாக பெட்ரோல், டீசல். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். 2014 இந்த ஆட்சியை முதல் அவங்களுடைய பொறுப்பேற்கும் போது, காங்கிரஸ் ஆட்சி முடியும் போது, யூபி ஆட்சி முடியும் போது கச்சா எண்ணெயுடைய விலை பேரலுக்கு $105. அன்னைக்கு பெட்ரோல் விலை $72. இன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை வெறும் $72. ஆனா இன்னைக்கு பெட்ரோல் விலை என்ன, $100 மேல, $103. அதாவது கச்சா எண்ணெய் விலைக்கும் பெட்ரோல் டீசல் விலைக்கும் சம்பந்தமே இல்லாத திட்டத்தை உருவாக்குனது இந்த ஒன்றிய அரசாங்கம். அரசியலுக்காகவும் மக்கள் பணத்தை சுரண்டுவதற்காகவும் மட்டுமே இந்த டீகப்ளிங் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி எந்த விலையை வேணாலும் எப்போ வேணாலும் அந்த கச்சா எண்ணெய் வாங்கி பெட்ரோல் ஆக்கும் நிறுவனங்கள், அதாவது அம்பானியுடைய ரிலையன்ஸு, இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், இவங்கெல்லாம் எந்த விலைக்கு வேணாலும் விற்கலாம் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்குனது இந்த ஒன்றிய அரசாங்கம். இந்த திட்டத்தை உருவாக்கி கச்சா எண்ணெய் $50 இருக்கும் போதும் $20 போச்சு. $20 கச்சா எண்ணெய் போகும்போது கூட $75 விற்றுருந்தாங்க பெட்ரோல். அப்போ மக்கள் பணத்தை சுரண்டுவதற்காகவே இந்த பெட்ரோல் விலையை இந்த அளவு விட்டுருக்காங்க தவிர வரிகளை 10 மடங்கு அதிகரித்திருக்காங்க டீசல்ல, வரிகளை 3 மடங்கு அதிகரித்திருக்காங்க பெட்ரோல்ல. ஆனா என்ன பண்றாங்க, எப்பெல்லாம் கச்சா எண்ணெய் விலை குறையும் போது பெட்ரோல் விலை, டீசல் விலை குறையவில்லையோ அவங்க சொல்றாங்க அரசாங்கத்துக்கு இது பங்கே இல்லை, இது அந்தந்த கம்பெனி நிர்ணயம் செய்கிறது, அதனால் எங்களை நீங்கள் கொச்சைப்படுத்தாதீர்கள், எங்கள் மேல் குற்றச்சாட்டு வைக்காதீர்கள், அது ஏதோ லாபத்துக்காக தனிநபர் நடத்துறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தேர்தல் வரும்போது என்ன பண்றாங்க, பிரதமரே சொல்றாரு நான் $10 குறைக்கிறேன், நான் $3 குறைக்கிறேன்றாங்க. ஏங்க, ஒண்ணு உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, நீங்க குறைக்கிறீங்க. இல்ல அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு, உங்களால குறைக்க முடியல. குறைக்கும் போது மட்டும் நீங்க தான், ஏற்றும் போதெல்லாம் அவங்க தான். இது யாரு நம்புவா?
இதெல்லாம் வேற மாநிலங்களில் எடுபடலாம். ஆனா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பச்சவந்தித்தனம் என்றைக்கும் எடுபடாது. ஏன்னா நம்மளாம் கல்வி பெற்றவர்கள், பகுத்தறிவு உள்ளவர்கள், ஓரளவுக்கு சிந்திக்க கூடியவர்கள். இதை நான் சொல்லி நீங்க கேட்டுக்க வேணாம், உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா, இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. பாஜக எம்எல்ஏ ஒரே ஒருத்தர் இருக்காரு கேரளாவில், 90 வயசு. அவரை கேட்குறாங்க, ஏங்க பாஜக கேரளாவில் இதற்கு மேல் மக்களிடம் ஈர்ப்பு இல்லை, சீட்டு பெற முடியவில்லை, வாக்கு பெற முடியவில்லை. அவர் என்ன சொல்றாரு, இங்கெல்லாம் 90% படித்தவர்கள் இருக்காங்க, எந்த கருத்து சொன்னாலும் விவாதிக்கிறவங்க இருக்காங்க, அந்த மாதிரி இடத்துல நாங்கள் எப்படி ஜெயிக்கிறதுன்னு கேட்குறோம். நாம சொன்னா அவங்க ஏதோ தவறா நம்ம சொல்லுவோம்னு நினைச்சுக்கோங்க. அவங்களே சொன்னாங்கன்னா அப்போ யார் போய் போராடுவாங்க? இந்த அளவில் இருக்கிற அரசாங்கம் நான் எத்தனையோ குற்றச்சாட்டை வைக்கலாம். ஆனால் இன்றைக்கு காலை இந்த ஒரு குற்றச்சாட்டு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே உங்களுக்கு தேவை இருக்காது. இன்றைக்கு காலை டெல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். என்ன ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள்னா, 25 எதிர்கட்சி தலைவர்கள் மீது ஐடி, இடி, சிபிஐ இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் தொடரப்பட்டிருக்கு இந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில். 25 எதிர்கட்சி தலைவர்கள் பேரு அஜித் பவார், சரத் பவாருடைய மருமகன், பிரபுல் பட்டேல் முன்னாள் ஒன்றிய அமைச்சர், ஹேமந்த் பிஸ்வா சர்மா முன்னாள் அசாம் முதலமைச்சர் காங்கிரஸில், சஞ்சய் சேத் முன்னாள் எஸ்பி தலைவர், அசோக் சவான் முன்னாள் காங்கிரஸ் முதலமைச்சர் மகாராஷ்டிராவில், சுஜானா சௌத்ரி முன்னாள் தெலுங்கு தேசம் தலைவர் ஆந்திராவில். இவர்கள் 25 பேரில் இவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆச்சு, இவங்களுடைய கதி என்ன ஆச்சுன்னு தெரியுமா? 25 பேரும் அவங்க கட்சியை விட்டுட்டு போய் பாஜகவில் இணைந்துட்டாங்க. இணைந்த பிறகு என்னாச்சு தெரியுமா? அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் அப்படியே ஆவியாகி மாறி எங்கேயோ போய்விட்டது. ஒருத்தர் மேல கூட நடவடிக்கை எடுக்கல, ஒருத்தருடைய வரி பணம் கூட திருப்பி அரசாங்கத்துக்கு வரல, ₹1 ஃபைன் போடல, ₹1 டாக்ஸ் வாங்கல. 25 பேரும் எத்தனை குற்றச்சாட்டு, எத்தனை 100 கோடி குற்றச்சாட்டில் இருந்தாங்களோ, 1000 கோடி குற்றச்சாட்டில் மொத்தமாக இருந்தாங்களோ, அனைத்தும் அப்படியே ஆவியாகி போயிடுச்சு. ஏன்னா பாஜகவுடைய வாஷிங் மெஷின், லாண்ட்ரி பண்ற மெஷின்ல போய் சேர்ந்தாங்க, வெள்ளையோடு வெள்ளையாயிட்டாங்க திடீர்னு. இது நான் சொல்ல, இது ஊடகத்துல தகவலோட இன்னைக்கு காலையில டெல்லியில வந்திருக்கு. இதெல்லாம் மக்களுக்கு நன்கு அறியும் என்று தெரிந்துதான் 300 சீட் ஜெயிப்போம், 400 சீட் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருந்த கட்சி எல்லாம் அந்த அளவுக்கு உண்மையிலேயே நம்பிக்கையும் சக்தியும் இருந்தால் இன்னைக்கு செய்ய வேண்டிய, அச்சத்தில் செய்ய வேண்டிய செயல்களை செய்ய மாட்டார்கள். என்ன செய்கிறார்கள்? டெல்லி முதலமைச்சரை சிறையில் அடைக்கிறார்கள், ஜார்க்கண்ட் முதலமைச்சரை சிறையில் அடைக்கிறார்கள், காங்கிரஸ் கட்சிக்கு பல ஆயிரம் கோடி இன்கம் டாக்ஸ்ல நோட்டீஸ் கொடுக்குறாங்க. வெற்றிகரம் சிறப்பாக இருக்கு அப்படின்ற ஒரு தில்லோட இருக்கவங்க செய்யற செயலா இதெல்லாம்? பயத்தில் கைவிட்டு போயிருமோ என்று செய்யற செயல் தான் இதெல்லாம். இந்த தகவல் எல்லாம், குறிப்பாக இந்த தேர்தல் பத்திரம் தகவல் எல்லாம் வெளியே வந்த பிறகு தெளிவாக தெரிய வருது, எல்லா வகையிலும் பணத்துக்கு மட்டுமே ஒரு பேராசை பற்று, அது மக்கள் பணமாக இருக்கட்டும், அது தப்பு செஞ்சவங்க பணமாக இருக்கட்டும், எந்த வகையிலெல்லாம் எங்கெல்லாம் பணத்தை சுரண்ட முடியும் என்று பணம் 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 பணம்னு மட்டுமே இலக்காக வைத்து 10 ஆண்டு ஆட்சி நடத்திருக்காங்க இந்த ஒன்றிய பாஜக. அரசாங்கத்துக்கும் பணம் எடுத்து அவங்க வேணுங்கிற அளவுக்கு எங்கேயாவது கொடுக்கறது. நம்மகிட்ட ₹1 வரை போனா வெறும் 29 பைசா தான் நம்மளுக்கு திரும்பி கொடுக்குது. பாக்கி பணத்தெல்லாம் எடுத்து அவங்களுக்கு ஆதரவா இருக்கிற மாநிலத்துக்கு கொடுக்குது. ஆனா அந்த ஆதரவா இருக்கிற மாநிலத்துக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? அங்க வளர்ச்சி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் வாய்ப்பே இல்லை? ஏன்னா மகளிருக்கு சமூக உரிமை கிடையாது, உயர் ஜாதியினருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கப்பட்டது, முன்னால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இப்போ வாய்ப்பே கிடையாது.
இன்னைக்கு கல்வி அனைவருக்கும் கிடைப்பதில்லை. போட்டாலும் இந்த சமுதாய சீர்திருத்தங்களை அனைவரும் இந்த பிணத்துக்கு திருப்பி உயிரூட்டி வாழ வைக்கலாம் ஜனநாயகத்தை என்று ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு வாய்ப்பு, இந்த ஒரே வாய்ப்பு இந்த தேர்தலில் இந்த அரசாங்கம் திரும்பி வரக்கூடாது. அது மக்கள் நலனுக்கெல்லாம் இரண்டாவது காரணம். ஜனநாயகம் மக்களாட்சி என்ற முறையே அழிக்காம இருக்கணும் என்றால், நீடிக்கணும் என்றால், இந்தியாவுடைய எதிர்காலம் தொடர்ந்து இதே நாடாக நீடிக்கணும் என்றால் இந்த ஆட்சி வரவே கூடாது திருப்பி. அதை தீர்மானிக்கிறது மக்கள். ஒரு காலத்தில் எனக்கு அச்சம் இருந்தது, படிப்பு இருக்கிற, கல்வி இருக்கிற, சமுதாய ஒற்றுமை இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் மட்டும்தான் பாஜகவுக்கு சீட்டே கிடையாது, ஓட்டே கிடையாது. ஆனா கொஞ்சம் ஏழையாக இருக்கிற, கல்வி குறைவாக இருக்கிற மாநிலங்களில், குறிப்பாக வட மாநிலங்களில் அப்படியே தொலையா சீட் எடுத்துட்டு இருந்தாங்களே, இதெல்லாம் திருப்பி நீடிக்குமா அப்படின்னா என்ன ஆகும் என்ற பயம் இருக்குது. இன்றைக்கு அது கூட இல்லை. ஏனால் மனிதனுக்கு எவல்யூஷன், பயாலஜிக்கல் எவல்யூஷன், நம்ம பல ஆயிரம் ஆண்டுகள் மனிதர்கள் நம்மளுடைய ஜீன் பூல் எவல்யூஷன் நடந்ததில்ல. ஒரு இன்னேட் இன்டெலிஜென்ஸ், அதாவது உள்ளடக்கிய, கல்விக்கெல்லாம் போக தேவையில்லாத உள்ளடக்கிய ஒரு உணர்ச்சியாக இருக்கிறது மனிதனுக்கு. அந்த அடிப்படையில் இப்போ எனக்கு நம்பிக்கை வருது, வட மாநிலங்களில் கூட இந்த பணம் 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 என்ற ஒற்றை இலக்கு வைத்திருக்கிற ஆட்சியையும் கட்சியையும் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். இன்னும் ஒரு முறை இவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இன்றைக்கு எனக்கு வருகிறது. அதனால் நான் கூறுவேன், நாம் சக குடிமகன்கள் அவங்களுடைய கடமையை வழக்கில் செய்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் நம்மளுடைய கடமை, சென்ற முறை முதலிடத்தில் சுமார் 50% வாக்கு வாங்கி பெருவாரியாக வெற்றி பெற்ற தோழர் சு. வெங்கடேசனுக்கு இந்த முறை அதையும் தாண்டி பெரிய ஒரு வெற்றியாக அறிவால் சுற்றிய நட்சத்திர சின்னத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்களித்து நம் நாட்டை, நம் குடும்பங்களை, நம் குழந்தைகளை, நம் எதிர்காலத்தை பாதுகாப்போம். இந்தியா கூட்டணிக்கு வெற்றி உறுதி, அதை நம்மளும் பின்பற்றுவோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். உத்தரப்பிரதேசம் நடக்கிறதுனால் டபுள் என்ஜின் என்று சொல்றார்கள். அதனால் என்ன செய்கிறார்கள், ஒன்றியத்திலிருந்து வழங்கக்கூடிய வரி பணத்தை நம்மளுக்கு ₹1 29 கொடுத்துட்டு அவங்களுக்கு ₹1 2 கொடுக்குறாங்க. இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கை பிப்ரவரி மாதம் ஒன்றிய நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த போது வந்த தகவல், புள்ளி விவரம் அடிப்படை, அதை வைத்து வரும் ஆண்டில் வரி பணம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா 5 மாநிலங்களும் சேர்த்து கொடுக்க போகிற வரி பணம் 1,92,000 கோடி. உத்தரப்பிரதேசம் ஒரே மாநிலத்தில் கொடுக்க போகிற பணம் 2,12,000 கோடி, ஒரே மாநிலம். அப்போ யாருக்கு இவங்க நல்லது செய்யறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நீங்க பாத்துக்கணும். இதுல என்ன பெரிய ஆச்சரியம்னா, இவ்வளவு வரிப்பணம் கொடுத்த பிறகும் உத்தரப்பிரதேசத்துடைய தலா உற்பத்தி தமிழ்நாடு 3/1 கூட கிடையாது. அது விடுங்க, பாகிஸ்தான் அளவுக்கு கூட கிடையாது உற்பத்தி உத்தரப்பிரதேசத்துக்கு. அப்போ இவங்க யாருக்கு நன்மை செய்யறேன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கே நன்மை போய் சேரவில்லை. யாருக்கெல்லாம் கொடூரமான எத்தனை வகையில் நம்ம கையை கட்டி வைக்க முடியுமோ, ஒரு தவறான ஒரு ஆளுநரை அனுப்பி எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே காற்று உட்கார்ந்து அளவுக்கு வச்சிருக்காங்களோ, சட்டமன்றத்தை படிக்க வேண்டிய முறையை படிக்க மாட்டேங்கிறார். தீர்மானம் மசோதாவாகி அது சட்டமாகி சட்டமன்றத்திலிருந்து அவருக்கு கையெழுத்து போகும்போது கையெழுத்து போட மாட்டேங்கிறார். இவரெல்லாம் ஆளுநரை அனுப்பி ஜனநாயகத்தை பாதுகாக்கிறாங்க, ஜனநாயகத்தை ஒழிக்கிறதுக்கு வேலை செய்யறாங்க, நம்மளை துன்புறுத்துறதுக்கு வேலை செய்யறாங்க. இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் தேர்தல் பத்திரத்தை வைக்கும் இடி, ஐடி, சிபிஐ அதிகாரிகளை வைக்கும் என்ன செய்திருக்கு என்று படிப்படியாக வெளிவருது. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பிற்கு பிறகு பல இடங்களில் தெளிவாக வெளியே வந்திருக்கு. யாருக்கெல்லாம் கான்ட்ராக்ட் போதோ
அவங்களாம் கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அவகாசத்தை கொடுக்குறாங்க. டொனேஷன் எலக்ட்ரல் பாண்ட் பத்திரங்கள் பத்திரம் இல்ல அதுல பண்ணலன்னா கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க ப்ராஜெக்ட் பல 1000 கோடி. இந்த அடுத்தவங்களை பத்தி ஊழல்வாதிகள் பேசுறதுக்கு எல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள். இவர்கள் நிர்வாக ஊழலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றது தேர்தல் பத்திர தகவல் வெளிப்படையாக கூறுகிறது. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.